உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் கோவிலின் கூரையை உடைத்து கோவிலுக்குள் இருந்த பொருட்களை திருடும் சிசிடிவி காட்சிகள். திருடனை கைது செய்த காவல்துறையினர். கோவை ராமநாதபுரம் சண்முகா நகர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கருப்பராய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 5ஆம் தேதி இரவு கோவிலின் கூரையை உடைத்து கோவிலுக்குள் இருந்த மின்சாதன பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மறுநாள் காலையில் வழக்கம் போல கோவிலுக்கு வந்த பூசாரி கோவிலின் கூரை உடைந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்த நிலையில் கோவிலில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி காட்சிகளுடன் கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கடந்த 5ஆம் தேதி கோவிலில் கொள்ளையடித்த சம்பவம் உறுதியானதை தொடர்ந்து நேற்று பாக்கியராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.